ஆன்மீக சுற்றுலா தலமான மேல்மலையனூரில் அரசு பொது மருத்துவமனை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் சிறு விபத்து ஏற்பட்டாலும் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள மருத்துவமனைக்கே செல்லும் நிலை உள்ளது. புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு. வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் அதிகளவில் வருகை தருவர். அவர்களுக்காக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்குவது வழக்கம். ஆனால் அங்கு அரசு பொது மருத்துவமனை இல்லாததால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவதிக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. மேல்மலையனூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வளத்தியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே அமைந்துள்ளது. ஆனால் அங்கும் பெயரளவிலேயே மருத்துவமனை செயல்படுவதாக கூறும் அந்த பகுதி மக்கள் இரவு நேரங்களில் மருத்துவரே இல்லாத நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். நைட்டுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு வயிற்று வலியோ, ஒரு கை வலி, கால் வலியோ அடிப்பட்டாலும் இங்கேருந்து செஞ்சுக்கு போங்க, முண்டியமாக்க போங்க, திருவண்ணாமலைக்கு போங்கன்றீங்க. இது இங்கே பார்க்கலாம்ல, இங்கே பார்க்கறது என்ன கிடையாது உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அதனால இங்கே ஒரு டாக்டர் போடுங்க. நர்ஸு ஒருத்த ஒரு மாத்திரை மட்டும்தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. அது எதுக்கு? அது இப்போ மலையனூர் தாலுக்காயே 3 ஆண்டு ஆச்சு. இது வரையும் சுகாதாரம் எங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கல. வந்தால் ஒரு இரவு பகலாக இங்கே 55 பஞ்சாயத்துலேயும் கிராமவாசிகளை வசிக்கிறோம். பொதுமக்கள் யார் வந்தாலும் நினச்ச நேரத்தில் டாக்டரு சரியாக இல்லை. இரவில் வந்தோம்னா இங்கேருந்து முண்டியம்பாக்கம், விழுப்புரம், திருவண்ணாமலை போக வேண்டியதாகுது. வளத்தி ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமின்றி மறுபுறம் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செஞ்சி அரசு மருத்துவமனையிலும் இதே நிலை தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. சிறு காயம் என்றாலும் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ கர்ப்பிணி பெண் வராங்க, எமர்ஜென்சிக்கு வராங்க அப்படின்னா இங்கே சரியாக பார்க்க முடியல. டக்குன்னு முண்டியம்பாக்கம் அனுப்புகிறாங்க, இல்லைன்னா திருவண்ணாமலை ஜிஹெச்க்கு அனுப்புகிறாங்க, இல்லைன்னா ஜிப்மருக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இங்கே மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. அங்கே வந்துட்டு அமாவாசை நெருக்கத்தில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு எமர்ஜென்சிக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் டக்குன்னு போதிய வசதி இல்லாததுனால சரியாக பார்க்க முடியல. அதுவும் ஜிஹெச் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புகிறாங்க. மேல்மலையனூரில் வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளில் முதன்மையான மருத்துவ வசதியே இல்லாதது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியினையும் கவலையினையும் ஏற்படுத்தி வருகிறது. பக்தர்களுக்காக மட்டுமின்றி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய மேல்மலையனூர் தாலுகாவில் அரசு பொது மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் ஆல்ட்ரின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.